ரோஹித் சர்மாவோட லாஸ்ட் ஒன் டே வந்து லார்ட்ஸில் தாங்க நடக்க போகுது. லார்ட்ஸ் தான் அவரோட லாஸ்ட் ஒன் டேங்கிறாங்க. அது எவ்வளோ தூரத்துக்கு வந்து உண்மைன்னு தெரில. அஃபிஷியலாக ரோஹித் சர்மாட்டேருந்து எந்த ஸ்டேட்மெண்ட்டும் வரல, பிசிசிஐட்டேருந்து எந்த ஸ்டேட்மெண்ட்டும் வரல. இந்தியாவோட பேட்டிங் கோச் கோட்டாக்கை கேட்டால் அவருக்கு வந்து எந்த ப்ரெஷரும் கிடையாது டீமில். பட் ஆனால் அவர் கண்டினியூ பண்ணுவார், விளையாடுவாருன்னு அவர் சொல்லிகிட்டு இருக்காரு. இது வந்து எவ்வளோ தூரத்துக்கு வந்து உண்மைன்னு தெரியலங்க. பிசிசிஐ வந்து என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா 2027க்கு ரோஹித் சர்மா வந்து இல்லை, தெளிவாக செலக்டர்ஸ் வந்து ரோஹித் சர்மாட்ட மெசேஜை கன்வின்ஸ் பண்ணிட்டாங்களாம். ஆனால் ரோஹித் சர்மாவோட டிசிஷன் வந்து 2027 வேர்ல்டு கப் விளாடணுன்ட்டு. பட் ஆனால் பிசிசிஐயும் செலக்டர்ஸும் என்ன சொல்கிறாங்கன்னா எஸ்எஸ்சி ஜெஸ்வாலை வந்து கொண்டு வந்துடலாம் ரோஹித் சர்மாவுக்கு பதிலுன்ட்டு. அவரோட லாஸ்ட் ஒன் டே கூட ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனார் பேட்டிங்கில். பட் ஆனால் இது மாதிரினா ரோஹித் நம்ம பேட்டிங் ஆடி பார்த்ததே இல்லை. ஒரு எண்டு விராட் கோலி சூப்பராக பேட்டிங் ஆடுறாரு, அவரை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. இதே தான் நாளைக்கு விராட் கோலிக்கும் வரும். ஆனால் இப்போ வந்து ரோஹித் சர்மாவுக்கு வந்திருக்கிறது வந்து ஒரு பெரிய டிஸப்பாயிண்டிங்க. ஏன்னா ரோஹித் சர்மா வந்து ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபி வின்னரு, கேப்டனாக இருந்து ஒரு 2020 வின்னிங் கேப்டனு அவருக்கு வந்து கொஞ்சம் டிசர்வ் கொடுக்கலாம். ஆனால் இவ்வளோ பெரிய தப்பு வந்து ஏன் பண்ணுறாங்கன்னு தெரில. ரோஹித் சர்மாவுக்கு வந்து இன்னும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கலாம். ஏன்னா இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்குது, ஆட்லே ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் கூட இல்லை, ஒரு 1 இயர் 3 மந்த்ஸ் தான் இருக்குது. ரோஹித் சர்மா வந்து இப்போ பிளானில் வச்சுருக்கேன்னு சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் ரோஹித் சர்மாவை தூக்குனீங்கன்னா அது எவ்வளோ பெரிய டிஸப்பாயின்மெண்ட்டு ஃபேன்ஸுக்குன்னா. ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்கா கண்டிஷன்லாம் ஒயிட் பால்லாம் நல்ல பவுன்சி பிச்சர்ஸு. ரோஹித் சர்மா கண்டிப்பாக பவுன்சர்ஸ்னால் போட்டால் ஃபுல் ஷாட் அடித்து எப்படி விளையாடுவார்னு நம்மளுக்கு தெரியும். பட் ஆனால் பிசிசிஐ வந்து ஏன் இவ்வளோ பாலிடிக்ஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. அது என்னன்னே நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. அது பிசிசிஐ தான் தெரியும். ஆனால் ரோஹித் சர்மாகிட்டேருந்து அஃபிஷியலாக நியூஸ் வரணும், பிசிசிஐட்டேருந்து அஃபிஷியலாக நியூஸ் வந்தால் தான் தெரியும் ரோஹித் சர்மாவோட லாஸ்ட் ஒன் டேவா இல்லையான்ட்டு. இது அடுத்தது பார்த்திங்கன்னா ஒன் டே சீரியஸ் எப்படி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 3 ஒன் டே மேட்சஸ்ஸு. 3 ஒன் டே மேட்சஸில் வந்து 2 பேரும் 1-1 ஜெயிச்சிட்டாங்க. ஃபைனல் ஒன் டே வந்து சண்டே நடக்குது, சூப்பராக இருக்கும். எப்படி விளையாட போகிறாங்கன்னு தெரில, பார்க்கலாம். அது ரோஹித் சர்மாவோட ஃபைனல் ஒன் டேவா என்னங்கிறது அதையும் நம்ம பார்க்கணும். இப்போ வந்து ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு, வாஷிங்டன் சுந்தரும் ரூல்ட் அவுட்டான் 3rd ஒன் டேக்கு. அவருக்கு ஏதோ ஆம்ஸ்ட்ரிங் ப்ராப்ளமாக அவர் வந்து ரூல்ட் அவுட்டுன்னு வந்திருக்கு, அதுவும் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ வாஷிங்டன் சுந்தரும் ரூல்ட் அவுட் ஆகிருக்காரு 3rd ஒன் டேலேருந்துங்க. குல்தீப் யாதவ் விளையாடுவார். பட் ஆனால் நம்மளுக்கு பொறுத்தவரையும் ரோஹித் சர்மா நியூஸ் வந்து இன்னும் நம்மளுக்கு அஃபிஷியலாக வரல, வந்துடும், இன்னும் கண்டிப்பாக தெரிஞ்சிடும். பார்ப்போம் லார்ட்ஸில் தான் அவரோட ஃபைனல் ஒன் டேவான்ட்டு. அப்படி லார்ட்ஸில் அவரோட ஃபைனல் ஒன் டேவாக இருந்தால் ஒரு செஞ்சுரி அடித்து அவர் லார்ட்ஸ் ஒன் டே முடித்தார்னா நல்லாயிருக்கும். எல்லோரும் அதான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் தி ஃபேன்ஸ் வந்து இப்போ ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. பிசிசிஐட்டேருந்து என்ன நியூஸ் வரும், ரோஹித் சர்மாட்டேருந்து என்ன நியூஸ் வரும்ன்ட்டு. ஆல்ரெடி நியூஸ் வந்து பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. ஆனால் பிசிசிஐயும் செலக்டர்ஸும் அவர்கிட்ட மெசேஜ் சொல்லிட்டாங்க, நீங்கள் வந்து 2027 வேர்ல்ட் கப் பிளான்ஸில் இல்லைன்ட்டு. இதை வந்து ரோஹித் சர்மாவுக்கு வந்து என்ன டிசைட் பண்ண போகிறாருன்னு தெரியல. அவரும் சீக்கிரமாக ஒரு குயிக்காக ஒரு கால் எடுத்துருவாருன்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம், அது வந்து பிசிசிஐ என்ன பண்ணுறாங்க, அவர் ரோஹித் சர்மாவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்களா இல்லையாங்கிறது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருங்க. ஆனால் ரோஹித் சர்மா மாதிரி ஒரு பிளேயர் வந்து வேர்ல்டு கப்பில் இல்லாதது வந்து இந்தியாவுக்கு தான் டிஸப்பாயின்ட்மெண்ட்டு. ஏன்னா அவ்வளோ பெரிய பிளேயரு ரோஹித் சர்மா. இன்னும் ஒரு ஒன் இயர் தான் இருக்குது, அவரை வேர்ல்டு கப் விளையாட வச்சுருக்கலாம். ஏன் இந்த தப்பு பண்ணுறாங்கன்னு தெரியல. இது வந்து பிசிசிஐயோட பாலிடிக்ஸ் வந்து ஒரு பயங்கரமான பாலிடிக்ஸாக இருக்குது. பார்க்கலாம் ரோஹித் சர்மா என்ன சொல்கிறாரு மெசேஜின்ட்டு. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 3rd ஒன் டே முடிஞ்சோடனே நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருங்க. ரோஹித் சர்மாவோட டீட்டெயில்ஸ் வந்துடும், நம்ம அப்போ பார்க்கலாம்.